ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்பாத்தியிலிருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமான காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல சைடிஷ் ரெசிபி. இதை எப்படி சேர்ந்த பார்க்கலாம். செய்யறதுக்கு இந்த மாதிரி 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் மேலேருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் லேசாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சு நம்ம இதை அடுப்பில் சுட்டு எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதே லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1.5 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து எடுத்த பருப்பு, வத்தல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கடைசியில் இதில் மிளகாய் சேர்த்து கூடவே நம்ம சுட்டு எடுத்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு லேசாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இன்னொரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கடைசியில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சூட சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.